மதச்சார்பின்மைக்கு எதிராக மக்கள் வாக்களித்ததாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளின் முழக்கங்களுக்கு நடுவே காங்கிரஸை எதிர்த்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நடந்த நிலையில் குடியரசுத் தலைவர் உரையின் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பிரதமர் மோடி பேசினார். அப்போது உலகிலேயே மிகப்பெரிய தேர்தலை இந்தியா நடத்தியுள்ளது என கூறிய அவர் மணிப்பூர் என எதிர்க்கட்சிகள் கடும் கூச்சல்களை எழுப்பினர். विश्व के लिए बहुत ही महत्वपूर्ण घटना है, बहुत ही गौरवपूर्ण घटना है। आदरणीय सभापति जी, हमें हर कसौटी पर कसने के बाद देश की जनता ने दान की है। தொடர் முழக்கமிடும் எம்பிக்களை கண்டிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா வலியுறுத்திய நிலையில் எம்பிக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என தன்னால் உத்தரவிட முடியாது என ராகுல் காந்தி பதிலளித்தார். தொடர்ந்து நீதி வேண்டும் என தமிழ்நாடு எம்பிக்களும் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேசிய பிரதமர், தேர்தலில் தோற்ற எதிர்க்கட்சியினரின் வலியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவும் பாஜக ஆட்சிக்கு வந்த பின் நெருக்கடியிலிருந்து இந்தியா மீண்டுள்ளது எனவும் கூறினார். அரசியல் சாசனத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய எதிர்க்கட்சியினர் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு பிரிவை ரத்து செய்யாமல் அம்பேத்கரை அவமதித்ததாகவும் கூறினார். எதிர்க்கட்சியாக இருப்பதை தவிர காங்கிரசுக்கு வழி இல்லை என விமர்சித்த அவர் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை எப்போது வேண்டுமானாலும் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படும் நிலை இருந்ததாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் கேரளாவிலும் பாஜக தனது கணக்கை தொடங்கிவிட்டதாகவும் பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார்.